மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணமுரளி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனை திருநெல்வேலி மாவட்டமாக பிரிக்கப்படாத திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கும் பொழுதே தலைமை மருத்துவமனையாக இருந்து செயல்பட்டது. அந்த தலைமை மருத்துவமனைக்கு ஒரு கேத் லேப் வேணும்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்ட்டையும் கோரிக்கை வச்சிருக்கேன், மாண்புமிகு செயலாளர் அவர்கள்ட்டையும் கோரிக்கை வச்சிருக்கேன். அது மத்திய அரசாங்கத்தின் திட்டம், பாரத பிரதமரின் சிறுபான்மையினருக்கான மக்கள் மேம்பாட்டு திட்டம் PMJVK. அந்த திட்டத்தின் கீழே 60% நிதி தருவதாக மத்திய அரசாங்கம் கூறுது. 40% நிதி மட்டும் மாநில அரசாங்கம் செலுத்தினா அந்த திட்டத்தில் எங்க தென்காசி தலைமை மருத்துவமனைக்கு ஒரு 48 கோடி ரூபாயில அந்த கேத் லேப் வசதி ஏற்படுத்தி தருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால சிறுபான்மையினரின் பாதுகாவலர் என்று கூறிக்கொள்ளும் இந்த அரசு அந்த பகுதியில் சிறுபான்மையினர் கூடுதலா வகிக்கக்கூடிய பகுதி. அதனால இதை மறுக்காம இதை ஆய்வு செய்து இந்த திட்டத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறுபான்மையினர்களின் பாதுகாப்பு அரண் என்று கூறிக்கொள்ளும் அரசு என்று சொன்னார். உண்மையிலேயே சிறுபான்மையினரின் பாதுகாப்பு அரசு இது என்பதை ஒட்டுமொத்த தமிழர்களும் உணர்வார்கள். அந்த வகையில் தென்காசியை பொறுத்தவரை ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் விடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மருத்துவக் கல்லூரி கிடைக்கும் போது இப்போது ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியாகத்தான் கேத்தலாப் என்று சொல்லக்கூடிய இருதய சிகிச்சை கருவிகளை பொருத்தி வருகிறோம். கடந்த ஆண்டு 2 மருத்துவக் கல்லூரிகள் வைக்கப்பட்டது. அதற்கு முந்தைய ஆண்டு 2 மருத்துவக் கல்லூரிகளில், எதிர்வரும் ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டதற்கு பிறகு தென்காசியில் ஒரு கேத்தலாப் வசதி ஏற்படுத்தி தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.